மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே போர் உருவாகி இருக்கிறது. மிகப்பெரிய அடிதடிகள் கிளம்பி இருக்கிறது. சிவசேனாவினுடைய சிண்டே பிரிவு கட்சியிலிருந்து அவர்கள் மிக மிக முக்கியமான தலைவர்களை பாஜகவுக்குள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் அங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என்பதனை 2 பத்திரிகைகள் கண்டுபிடித்திருக்கின்றன. இதற்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடியை அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தூக்கி இருக்கின்றன. உண்மையிலே மகாராஷ்டிரா மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கான பிளவுகள் அதிகரிக்குமா? தாய் கட்சிகளுக்கு அஜித் பவாரும் ஷிண்டேயும் திரும்பி செல்வார்களா அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்ப்போம். நாங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக பாஜக என்ன வேணாலும் செய்யும். அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அவர்களுடைய டிஎன்ஏ அப்படிப்பட்ட டிஎன்ஏ. பக்கத்திலே கூட்டணியாக அவர்களை சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவர்களை காலி செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய மலைப்பாம்பாக இருந்து அந்த கூட்டணி கட்சிகளை விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய வேலையை அவங்க தொடர்ந்து செய்வார்கள். இன்னொன்று, வேற விதமான தந்திரங்களையும் பயன்படுத்தி அவர்கள் மாநிலத்தில் கால் ஊன்றதுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகளை கனக்கச்சிதமாக செய்வார்கள். அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் நம்ம தமிழகத்தில் இப்போது பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்துட்டு எடப்பாடியை வைத்து ஆட்டம் ஆடக்கூடிய வேலையை அவர்கள் தமிழகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தர்மயுத்தம் தொடங்கின பன்னீர்செல்வம் அவர்கள் மேலிட கட்டளையை அனுசரித்து தான் இந்த போரை துவங்கினார், இந்த தர்ம யுத்தத்தை துவங்கினார் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொன்னார். நம்ம பார்த்தோம், துக்ளக் குருமூர்த்தி அவர்களும் அதை பேசினார். நாங்கள் சொல்லி தான் அவர் செய்தார் அப்படிங்கிறத சொன்னார். அது மாதிரி டிடிவி தினகரனுடைய பிரிவு, சசிகலாவை கட்சியிலிருந்து வெளியேற்றினது, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக பலம் இழந்து ஒரு பக்கம் செங்கோட்டையன் இப்போ தாவேக்காவுக்கு தாவி இருக்கிறார். இதில் இவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. இன்னொன்று, இவர்களுடைய திட்டப்படி தான் இதெல்லாமே நடக்கு. ஏன்னா செங்கோட்டையனும் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு, அதிமுகவை ஒன்று சேர்க்கணும், தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒன்றாக வலிமையாக மாறணும், மேலிடத்திலிருந்து பாஜகவினர் சொல்லித்தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாகவே பேசினார். அப்போ நமக்கு இதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அதே பேட்டனை அவர்கள் மகாராஷ்டிராவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருந்த உத்தவ் தாக்கரேவினுடைய ஆட்சியை கலைச்சு சிவசேனா கட்சியிலேருந்து சிண்டையை தனியாக பிரித்து, அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ்லேருந்து அஜித் பவாரை தனியாக பிரித்து கொண்டு இப்போ கூட்டணி ஆட்சி அங்கே நடைபெற்றிருக்கிறது. சரி, இந்த எலெக்ஷனில் நேர்மையாக அவர்கள் வேலை செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னால் நேர்மையாக எதையும் செய்யலை. கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்குகளை சேர்த்து தான் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நவநிர்மாண் சேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேனுடைய சகோதரர் அவர் என்ன சொல்றாரு? கிட்டத்தட்ட 95 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறார்கள், அதன் மூலமாகத்தான் வெற்றியை இவர்கள் கை கொண்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு ராஜ் தாக்கரே அவர்கள். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவதை போல 70-75 லட்சம் வாக்காளர்கள்னா கிட்டத்தட்ட இமாச்சல பிரதேசத்து மக்கள் தொகை, அந்த அளவுக்கு ஓட்டுக்கொள்ளை நடத்தி இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு ஓட்டுக்கொள்ளை பற்றி நான் சொல்றேன். அதுக்கு முன்னால இவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி மிக விரைவாக மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் தான் இவர்களுடைய அரசியல் விளையாட்டுகளை எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த அரசியல் விளையாட்டுகள் இப்போ தங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஷிண்டேயினுடைய சிவசேனா கட்சியை நோக்கியே திரும்பி இருக்கு அப்படிங்கிறது தான் வேடிக்கையான விஷயமாக இருக்கு. ஷிண்டே கட்சியிலிருந்து 3 முக்கியமான தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சிக்குள்ளால கொண்டு வருது. பாஜகவினுடைய தலைவர் சவான் இதை பண்றார். நவம்பர் 18ஆம் தேதி முக்கியமான 3 தலைவர்களை பாஜக கட்சிக்குள்ளால சேர்க்கிறாங்க.
இது மிகப்பெரிய அதிருப்தியை ஷிண்டேக்கு வந்து உருவாக்குது. உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பாஜகவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸை சந்திச்சு வந்து பேசுறார். சந்திச்சு பேசி, நம்ம கூட்டணி கட்சியாக இருக்கோம், இந்த நேரத்தில் நீங்க இதை தொடர்ந்து செய்கிறது வந்து நல்லதில்லை அப்படிங்கிறத வந்து பேசுறாரு. தொடர்ந்து அமைச்சர்கள் கூட்டத்தையும் வந்து சிவசேனா கட்சி வந்து புறக்கணிக்குது. ஷிண்டேனுடைய சிவசேனா கட்சி புறக்கணிக்குது. அவர்கள் வெளிப்படையாகவே பேசுறாங்க. குறிப்பா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சிவசேனா இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு நிதியை தரமாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாம சிவசேனா கட்சியிலிருந்து நீங்க எங்களுடைய கட்சியினுடைய மிக மிக முக்கியமான நபர்களை பாஜக கட்சிக்குள்ளால தூக்கக்கூடிய வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கறத வந்து வெளிப்படையாகவே அவர்கள் வந்து சொல்றாங்க. இப்படி சொந்த கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளாலேயே இந்த கபலீகரத்தை இவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மெத்தடை வந்து இவர்கள் கடைபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரியான செயல் திட்டத்தோட தான் இவர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதை மிகப்பெரிய அதிருப்தியாக, இது பெரிய சிக்கல், தங்களுடைய கட்சியை வந்து கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஷிண்டேக்கு தெரியுது. உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா, டெல்லிக்கு கிளம்புறாரு. டெல்லிக்கு கிளம்பி அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசுறாரு. இப்படி நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பராதிகளை வந்து சொல்றாரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லிதானே இது நடக்கு, அமித்ஷா அவர்கள் சொல்லிதான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கு. இது தன்னிச்சையாக நடக்கக்கூடியது இல்லை, அவர்களுடைய செயல் திட்டமே அதுதான். யாரு சொல்லி இங்க விஷயங்கள் நடக்குதோ, வேலைகள் நடக்குதோ, அந்த நபர்கிட்டயே போய் ஷிண்டே வந்து தன்னுடைய புகார்களை வந்து தெரிவிக்கிறார். ஓகே, நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்துக்குங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசி விடுறாரு. பேசிவிட்டு மும்பைக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 நாளைக்கு பிறகு மறுபடியும் சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஷிண்டே பிரிவில் இருக்கக்கூடிய 3 நபர்களை கட்சிக்குள்ளால பாரதிய ஜனதா மறுபடியும் தூக்குது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை அவர்களுக்கு உருவாக்குது. அவர்கள் ஏற்கனவே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ஆட்களை நிறுத்துறாங்க. மும்பை மாநகராட்சியிலும் சரி, வெவ்வேறு பகுதிகளிலையும் இவர்களுடைய கட்சிகள் சார்பாக ஆட்களை நிறுத்துறாங்க. இதுல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக அமையல, கூடுதலான தொகுதிகள் வந்து இவர்களுக்கு ஒதுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதன் மூலமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்போ ஷிண்டேயும் சரி, பாஜகவும் சரி, கூட்டணி கட்சிகளை அவர்களுடைய வேட்பாளர்களை மாறி மாறி போட்டியிடக்கூடிய அளவில் அந்த தொகுதிகளில் வந்து நிப்பாட்டுறாங்க. இது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குறது. ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நிதி உங்களுக்கு வேணும்னா நீங்க வாக்குகளை எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறத தேவேந்திர பட்னாவிஸ் வந்து வெளிப்படையாகவே வாக்காளர்களிடத்துல, மக்கள் மத்தியில் அவர் வந்து பேசுறாரு. இப்போ 2 பேரு போட்டிடுறாங்க. எப்படி பீகார்ல காங்கிரஸும் ஆர்ஜேடியும் வந்து நட்பு ரீதியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போட்டிட்டாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே வந்து போட்டிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அதை விட மேலாக கடும் பிரச்சனைக்குள்ளாக இவர்களுடைய இந்த போட்டிகள் வந்து நிலவிட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு நிதி தர மாட்டேன் அப்படிங்கிற ஆயுதத்தை தேவேந்திர பட்னாவிஸ் வந்து கையில எடுத்திருக்கிறார். இப்படி இந்த கட்சிகளுக்குள்ளாலே மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. இதுலதான் உத்தவ் தாக்கரே வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ இங்க இருந்து பிரிஞ்சுட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தொகுதி எம்எல்ஏக்களை பாதுகாப்பா வச்சிருப்ப அப்படின்னு பார்த்தா அவர்களை நீ பாதுகாப்பா வைக்கல. ஏற்கனவே கட்சியில இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை நீ களவெடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சூழலை அங்க உருவாக்கி வச்சிருக்க அப்படிங்கிறத கிண்டல் துணியில உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து பேசுறாரு. அது அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளாலே சலசலப்பா உருவாக்கி இருக்கு. இன்னும் என்னன்னு சொன்னா, இவர்கள் மறுபடியும் திரும்பி இப்போ ஷிண்டேயை பொறுத்தளவில் உத்தவ் தாக்கரேயோட வந்து இணைவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த காயங்களோட, இந்த சிக்கல்களோட அவர்கள் வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை சுவைச்சாச்சு. துணை முதல்வராக இருக்கிறாரு, பலருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அஜித் பவார் தேசிய காங்கிரஸ்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நபர், அவரும் போய் சேருவாரா? இந்த குழப்பங்களுக்கிடையே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆட்சி கவிழுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து எழும்பியிருக்கு.
இதில் தான் மகாராஷ்டிரா வந்து அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள போகிறது. இந்த நேரத்தில் இந்த மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல 10.64% வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குயின் பத்திரிகையும் ஆஜ்தக் பத்திரிகையும் வந்து களத்துக்கு போய் அந்த கள நிலவரங்களை எடுத்து தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ மும்பை பகுதிகளில் மட்டுமே 11 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்துக்குள்ளால எத்தனை போலி வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எண்ணி பார்க்கவே முடியல. இதில் தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசின அந்த விஷயம் ஓட்சோரி. கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது நம்முடைய கண் முன்னால் வந்து போகுது. அப்போ இந்த அளவுக்கு இப்படி போலியாக அங்கே வாக்காளர்களை சேர்த்து தான் இவர்கள் வெற்றி பெறுறாங்க. பீகாரில் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஹரியானாவில் அதற்கான தெளிவுகள் 25 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ இங்கேயும் இப்படிப்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் இவர்கள் வெற்றியை அறுவடை செய்திருக்கிறாங்க. அப்படியும் கூட இங்கே பெரும்பான்மை தொகுதிகளை அவர்களால் பெற முடியாமல் இந்த 2 கட்சிகளையும் உடைச்சு தான் இவர்கள் ஆட்சியில் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஆச்சரியப்படும்படியான விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி ஹரியானாவில் ஒரு நபருடைய பேரில் 3 வாக்குகள் 5 வாக்குகள் 223 வாக்குகள் இப்படி எல்லாம் இருந்ததோ, அது மாதிரி இங்கே ஒரு நபருடைய பேரில் 103 வாக்குகள் இருக்கிறது. பலருக்கும் பல தொகுதிகளையும் 2 வாக்குகள் 3 வாக்குகள் இப்படி இருந்துட்டு இருக்கு. இதில் 2 சென்டர்கள் இருக்கு. அதாவது மாணவர்கள் கேரியர் கைடன்ஸுக்காக படிக்கக்கூடிய 2 சென்டர்கள், ஐஐபின்னு ஒரு சென்டர், இன்னொன்று ஆர்சிசின்னு சொல்லி இன்னொரு சென்டர். இதில் 600க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாச்சுன்னு சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்கள் தான் இந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை அப்படிங்கிற நகைச்சுவையான விஷயத்தை அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ சென்டர்கள் இருக்குது. அந்த சென்டரில் போகக்கூடியவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம சேர்க்குறோமா? இல்லைன்னா அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் அவர்களுக்கு வாக்குரிமை இல்லையா? இதில் தான் நமக்கு தேர்தல் ஆணையத்தை சாட வேண்டியது இருக்குது. என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்ங்கிறதே யாருக்கும் வாக்குரிமை பறிபோகக்கூடாது, தகுதியான நபர்கள் மட்டும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இரவு பகலாக இந்த வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு பகலாக இவர்கள் செய்த வேலை நமக்கு தெரியுதில்ல. இந்த மாதிரி தான் கள்ளத்தனமாக பாஜகவை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இவர்கள் எந்தெந்த வேலைகளை செய்யணுமோ அந்தந்த வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, 3587 நபர்களுக்கு முகவரியே சரி கிடையாது. எப்படி பீகார்லையும் கர்நாடகத்திலையும் ஓட்சோரியை இவர்கள் பண்ணாங்களோ, ஹரியானாவிலையும் அதே மெத்தடை அப்படியே இங்கே பயன்படுத்தி இந்த ஆட்சிக்கு இவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் உத்தவ் தாக்கரேனுடைய மகன் ஆதித்ய தாக்கரே கடுமையான எதிர்வினைகளை தெரிவிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லிருக்கிறோன்னா, இது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம், இதை உடனடியாக சரி செய்யணும் தேர்தல் ஆணையம், இதை சரி பண்ணிட்டு தான் எலெக்ஷனுக்கு போகணும். ஏன்னா உடனடியாக அங்கே உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை இப்படியே வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்றாங்க. அது மாதிரி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி சொல்லி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் தான் திட்டமிட்டு இந்த வேலைகளை பண்ணுது. தேர்தல் ஆணையத்திட்டே நம்ம முறையிடுறோம், வேற வழி இல்லை நமக்கு. அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் கலைபுரங்கள்லாம் மகாராஷ்டிராவில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மாநிலம் முழுவதும் இந்த கணக்குகளை எடுத்தோம்னு சொன்னால் எப்படிப்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பகல் வெளிச்சம் போல தெரிய வரும். இதில் இன்னொரு கூத்த தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு. சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை தன்னிச்சையாகவே அந்த தொகுதியிலேருந்து வேற தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் கமிஷன் மாற்றுது. அதாவது இப்போ ஒரு தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புள்ள தொகுதியாக அது இருக்குன்னு வைங்க.
அப்ப என்ன பண்றாங்க, அந்த தொகுதியில இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை பக்கத்து தொகுதியில வந்து மாத்துறாங்க. 5000 10,000 வாக்கு வித்தியாசத்தில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருக்கும். அப்போ அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களை வேற தொகுதிகளில் மாத்துறது. எப்படிப்பட்ட ஒரு ஒரு நயவஞ்சகமான தந்திரத்தோடு இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு பாருங்க. அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம் அப்படின்னு சொன்னா தொகுதி வந்து மாறும். இது வந்து அப்படி மாறல. அப்படி மாறாம இந்த நபர்களை திட்டமிட்டு யாரை எந்த தொகுதிக்கு சேர்த்தாச்சுன்னு சொன்னா பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு, சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிக தந்திரமான வேலைகளை இவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுதான் மகாராஷ்டிராவில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்சோரி. அதை தாண்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ், அது மாதிரி ஷிண்டேயினுடைய சிவசேனா பிரிவு, இவர்களுக்கிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலைவரங்கள், இதுல இவர்கள் மறுபடியும் வந்து அங்க போய் சேருவாங்களா, இல்லைன்னா இந்த ஆட்சி கலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி தங்கள் கையில இருக்கக்கூடிய அஸ்திரத்தை எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இவர்கள் வந்து பல்வேறு வேலைகளை பாஜக வந்து செய்திருக்க கூடும். இப்போ சிவசேனா பொறுத்தளவில் பல்வேறு நபர்களை தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் தங்களுடைய கட்சியில் தூக்குறதுக்கான அடிப்படை வேலைகளை இவர்கள் செய்திருப்பாங்க. நயவஞ்சமாக செய்யக்கூடியவர்கள் தானே, இது தெரியாது. ஒருவேளை ஷிண்டே வந்து இதுல இருந்து பிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை வரக்கூடிய நேரம் தான் இதெல்லாம் வெளிப்படையாக தெரியும். எப்படி ஷிண்டே வந்து உத்தவ் தாக்கரேட்டேந்து 40 எம்எல்ஏக்களையும் பிரிச்சுட்டு இங்க வந்தாரோ, அது மாதிரி திடீர்னு சொல்லி பாஜக ஷிண்டே கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தூக்கக்கூடிய வேலையை செய்தாலும் செய்யும். இதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மகாராஷ்டிரா அரசியலில் என்ன நடக்கு, என்ன கலைவரங்கள் போயிட்டுருக்கு, வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் முடிவுகள் வந்து எடுக்கப்படும். அது மாதிரி தேர்தல் கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யுமா, எதிர்க்கட்சிகள் என்ன நிலைப்பாடுகளை எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.